இவங்கெல்லாம் பண்ணன கெட்ட பெயரின் விளைவால் எந்தவித கலவரங்களுக்கும் இதுவரை அரசாங்கத்திற்கு சுதந்திரத்திற்கு பின்னால் ஏற்பட்ட 486 கலவரங்கள் 486 கலவரங்கள் த்ரூஅவுட் இந்தியாவில் ஏற்பட்டும் அது ஒண்ணு கூட இனிஷியேட்டட் பை முஸ்லிம்ஸ். அதாவது அதனுடைய ஆரம்பம் ஒரு முஸ்லிமால் ஆரம்பித்ததாக இந்திய வரலாறே கிடையாது. இருப்பினும் முஸ்லிம் இஸ்லாம் என்றால் சாந்தி, சமாதானம், பீஸ், PEACE, பீஸ். ஆனா ஏன் நீங்கெல்லாம் men with armed reserves police, with men with muskets and guns? So I feel very sorry. I think the DSP will understand the situation, and I think your men will be getting wapas of this place. We will adjust. We are more decorumful, dignityful and disciplined crowd. நாங்கள் இன்னைக்கு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கூடியிருந்தாலும் ஒழுக்கமாக கூடி ஒழுக்கமாக பிரிகின்ற ஒரே கூட்டம் இந்த இந்தியாவில் இஸ்லாமிய கூட்டம் தான் என்பதை எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்கொள்ளத்தான். வேண்டுமானால் உங்கள் அனுபவங்களை கடந்த காலங்களையும் இனி நடக்க போற காலங்களையும் you just have a comparative study if you really an experienced man. If you are an idiot, we least care about it. நீ ஒரு படித்த பண்புள்ள அறிவாளியாக காவல்துறை இருக்குமே ஆனால் கடந்த சில உன்னுடைய அனுபவ நாட்களை எண்ணி பாருங்கள். அரசியல் கூட்டம் என்றால் அங்கு சாராய வாடை, சத்தம், ஒருத்தன் ஏசிக்கிறான். இட் இஸ் பொலிட்டிக்கலி நேச்சர். ஆனா இங்க பாரு, எந்த ஒரு இஸ்லாமிய கூட்டத்திலயாவது ஒருத்தன் குடிச்சிட்டோம், தனக்குள்ள இடிச்சுக்கிட்டோம், ஒருத்தன் மித்திர பேதம் காட்டிக்கிட்டோம் அல்லது வேத பேதங்களை காட்டிக்கிட்டோம், பணக்காரனாகட்டும் ஏழையாகட்டும் தோளோட தோல் நின்று ஒரே மாதிரி டிசிப்ளினா கூடி டிசிப்ளினா கிரௌடு கலையறத நீ எங்கிட்ட தான் பார்க்க முடியும். பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு மௌத்தா போற வரைக்கும் வயசான கிழவ முதல் ஒன்றா ஒரே ஸ்பிரிட்ல போடுறான். பாத்தியா, ஸ்பிரிட்னா தண்ணி நினைச்சிடாத, உணர்ச்சி. நீ எங்களை என்ன நினைச்சுக்கிற? மத கலவரத்தை தூண்டுறதாகவும் இனக்கலவரத்தை தூண்ட வர்றதாகவும் செக்ஷன் எழுதுறதுக்கு தயாரா நேத்திருந்தே போலீஸ்காரங்க வந்து போட்டு உழப்புறீங்க. But officials, you must understand us first. You are the people most misunderstood us and you are degrading us. This is our constitutional right. இதுவரைக்கும் எங்க முஸ்லிம்களால இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த மூலையிலாவது ஒரு கலவரம் வெடிச்சதா நீ நாளைக்கே கொண்டு வந்து காமிச்சிரு. நாங்க கூட்டம் போறதே நிறுத்திடுறோம். இருக்கா? No evidential record. But yet முஸ்லிம் அவன் பார்வை இன்னமோ ஒரு எதிரிய பார்த்த மாதிரியும் ஒரு வைரிய பார்த்த மாதிரியும் தோட்டாவு துப்பாக்கி கூட இத்தனை லாரி போலீஸா? No, no. First you must remember that we are citizens of this country with dignity and decorum. If not given by you, we will not care for you. உங்க செக்ஷன்களை உடைக்கிறதுங்கிறது எங்களுக்கு சுலபமான ஒன்று. பட் we want to pay our loyalty to this country. Unless the country is loyal to us, we need not be loyal to any country at all. எங்களை ஒரு அங்கமாக ஒரு தேசிய இனமாக கருதாத எந்த நாட்டையும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்க யாருதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்நிய நாட்டில இருந்து வந்தவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சூப்பர் இடியட். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள் என்று படித்து படித்து சொல்லிவிட்டோம். நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். We are Dravidians. இனத்தால் திராவிடர்களாக இருந்தோம். கடந்த சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை எங்களுடைய முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், திராவிடர்களாக இன்று வரை நாங்கள் இனத்தால் திராவிடர்களாகத்தான் இருந்து வருகிறோம். ஆனால் திராவிடர்களுடைய ஆதிக்கத்தை அழிக்க வந்த மத்தியதரை ஆசிய கடலிலிருந்து, மத்தியதரை கடலிலிருந்து, மெசபடோமியா பகுதியிலிருந்து ஆரிய பார்ப்பன இனங்கள் கைபர், போலன், கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்து அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த, நிறபேதம் இனபேதமற்று வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்களை அழித்தார்கள்.
நம்மளை எல்லாம் சூத்திரர்கள் என்று முத்திரை குத்தினார்கள். தங்களை அவர்கள் வேதியர்கள் என்று உயர்த்தி கொண்டதன் விளைவு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு சமத்துவம் கிடைக்காமல் நாங்கள் எல்லாம் கொதித்துக் கொண்டிருக்க இந்த வந்தேரிகள் நாடோடிகள் அந்நிய நாட்டிலிருந்து இங்கு குடி புகுந்த ஜாதிகள் இந்துக்கள் என்ற பெயரிலே இந்தியாவுக்குள் நுழைந்தனர். கடந்த 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்தியாவில் இந்து என்ற ஒரு வரி இருந்ததாக இதிகாசத்திலோ புராணத்திலே அல்லாமல் வேறு இலக்கியங்களில் எங்குமே இல்லை என்பது வரலாறு காண்பிக்கின்ற உண்மை. இந்த வந்தேரிகள் வித்தவுட் அ டைட்டில், வித்தவுட் அ கண்ட்ரி, நாடோடி கும்பல் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த ஒரு காட்டு கும்பல் எங்களை ஒடுக்க நினைத்தது, அடக்க நினைத்தது. தக்க தருணத்தை எதிர்பார்த்து வந்த போது சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவை நோக்கி அரபு கடல் வழியாக வாணிபம் செய்ய வந்த அரபியர்கள் கட்டி தழுவுவதை கண்ணால் கண்ட எங்க முன்னோர்கள் இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்காதா? சமத்துவமும் சாந்தியும் சகோதரத்துவம் உள்ள ஒரு மார்க்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று அந்த தாகத்தின் தவிப்பில் சுமார் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபியர்களை கண்டவுடன் சரி, இவர்களுடைய மார்க்கம் நமக்கு தேவைப்பட்டதுதான். எங்கோ இருந்து வந்த இந்து மதம் இந்த இந்தியாவை மூளை முடுக்குகளில் எல்லாம் பரவ செய்து ஒட்டி கொண்டபின் நாம் முக்கால் பகுதியினர் நசுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, சூத்திர பட்டத்தை சுமந்து கொண்டிருந்தவர்களாக, விபச்சாரி மக்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு ஹியூமிலேட்டட் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு சகோதரத்துவம், ஒரு சாந்தியும் தேவைப்பட்டது. அரேபியர்களை கண்டோம், அவர்களுடைய மார்க்கத்தை நாங்க இங்க இம்போர்ட் செஞ்சுக்கிட்டோம். புரியுதா? நாங்களே அரேபியர்கள் அல்ல, நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், சன்ஸ் ஆஃப் தி சாயில். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்குவோம், இப்லீஸை ஏத்துக்குவோம். நீ யாரா இடிய கேட்கறதுக்கு? வந்தேரி நாடோடி இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவன் இந்தியாவை சொந்தம் கொண்டாட எண்ணும் பொழுது இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் எண்ணுவதில் என்ன தவறு? என்னடா தப்பு? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்களை நீங்க அந்நிய பார்வை பார்க்கிற மாதிரி உங்களை அவன் தன்னுடைய எழுத்துக்களால போதையூட்ட வச்சு எங்களை பார்க்கும் போதே முஸ்லிம்கள் கூட்டமா? வாட் நான்சென்ஸ்! முஸ்லிம்னா பிரதர்ரா, இஸ்லாம்னா சாந்தி, சமாதானம். You are not understood. Though you are a government servant, you must know what all the religions teach us. எங்களுடைய மார்க்கம் உங்கள்ட்ட வம்பு சண்டைகள்லாம் போக சொல்லல. சொல்லி இருந்தா இன்னைக்கு ஒரு காபீர் பையன் 800 ஆண்டு காலம் ஆண்டும் இருந்திருப்பீங்களாடா இங்க.